கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே எனக்கு ஒரு சில கேள்விகள், இது யார் மனதையும் புண்படுத்துற நோக்கம்ல எனக்கு தோணுச்சு, அதனால கேட்கிறேன். இப்ப ரீசெண்டா ஏர் இந்தியா பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த பிளைட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன வேண்டியிருப்பாங்க? கடவுளே, எனக்கு குழந்தைங்கலாம் இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருக்கு, நல்லபடியா நாங்க போய் எங்க ஊருக்கு போய் சேரணும், என்ன காப்பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் வேண்டியிருப்பாங்க. ஆனா அந்த பிளைட் ஸ்டார்ட் ஆகி 40 செகண்ட்ல எல்லாருமே வெடிச்சு சிதறி கருகி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க. அந்த கடவுள் ஏன் வந்து காப்பாத்தல? ஒரு போஸ்ட் பார்த்தேன், இந்த பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு, 241 பேர் இறந்து போயிட்டாங்க, அது இவங்களுக்கு பெருசு கிடையாது, ஏதோ ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட புக் வந்து அந்த புக்கு எதுவுமே ஆகலையா, பாத்தீங்களா கடவுள் இருக்காரு, கடவுள் அந்த புக்கை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. கடவுளோட வேலை புக்கை காப்பாத்துறதா இல்லைன்னா மக்களை காப்பாத்துறதா? கடவுள் எப்பதான் வருவார்? இதை விடுங்க, இது கூட ஆக்சிடென்ட்டுக்கு இதுக்கு கடவுள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் அவங்களோட ஆசைக்காக தூக்கிட்டு போயிட்டு கை காலை உடைச்சு வன்புணர்வு பண்ணி சித்திரவதை பண்ணி பண்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தைங்க நரக வேதனைப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தைங்களோட பெத்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அது ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல கடவுளே அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி வரல. ஆனா இந்த தப்பெல்லாம் பண்ணவன் ஏதோ ஒரு மூலையில இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் சந்தோஷமா தான் இருக்கான். இப்ப கடவுளோட வேலை என்னது? நல்லது பண்றவங்க நல்லா வைக்கணும், கெட்டது பண்றவங்க தண்டிக்கணும். ஆனா இது எல்லாமே உல்டாவா தான் நடக்குது. கெட்டது பண்றவங்க நல்லா தான் இருக்கான், ஒண்ணுமே பண்ணாத பச்சிலம் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் வரமாட்டார்.